எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ எம் வெரி வெரி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து ஆனால் தியேட்டரில் போய் ஜனங்கள் கூட உட்காந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்குறது இது நான் நினைக்கிறேன். ஊரா சுற்றிட்டு இருக்கோம் அருண் விஸ்வாவோட. ஒரு தியேட்டர்லையும் போய் ஆடியன்ஸை பார்த்து அவங்களோட பேசி அந்த காட்சிக்கு என்ன வரணும் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டி. சைத்ரா வந்து உங்க வீடு நான் கேட்டேன், சரி இன்னொரு காரு நான் வந்து சொல்ல உங்க வீடு ரொம்ப ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கும்போது ஒன்று தெரியுது. நான் அவங்களோட வார்த்தைகள் கூட இல்லை, அவங்க கிடைக்கிறது எப்படியோ முட்டி மோதி நடந்திருக்கும். ஆனால் அந்த தயாரிப்பாளர் இங்கே இருக்கவே முடியாது. அந்த விதத்தில் நான் தூக்கிட்டு ஓடியே ஆகணும். அதுக்கு நீங்கள் எல்லாமே இப்படி இருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்போ என்ன ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா நாளைக்கே இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். all my family members here. I'm very very excited because we were going on theatre visits for past 3 days. எல்லா ஷோஸ்லயும் ஹவுஸ்ஃபுல் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப குஷியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. குஷி கன்னடா சந்தோஷமா இருந்தது. இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அம்ரித் சொன்ன மாதிரி எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். இதே மாதிரி எல்லாரும் who's not watched the film, please come and watch it because everybody is loving it. I'm sure there's a reason for it, so you all should come watch our film. Yeah, I'm just excited. Thank you. I'm just grateful. Thank you Arun, thank you Shri and Siddharth, Sharat sir, Devyani ma'am, Meetha, cinematographers, Amrit. Thank you so much. My heart is just full and heavy. I've been emotional since morning, and I've been, before this Thanksgiving I was giving thanks to everybody on messaging them, so it's just very emotional day for me. Thank you. யோட தேங்க்ஸ்கிவிங் மீட்டில் நாங்கள் எல்லோரும் இருக்கிறது வந்து அது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு வருஷ காலம் இந்த படத்துக்காக நாங்கள் எல்லாருமே எவ்வளோ கொடுத்துருக்கோம். ப்ரொடியூசரும் சரி, த காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், அண்ட் we've given our best. அண்ட் இது வந்து இவ்வளோ அழகாக டிரான்ஸ்லேட் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட முதல் படம் முதல் நீ முடிவும் நீ, அப்போது நாங்கள் 13 பேர் டெபியூ பண்ணோம். எங்களை யாருன்னு கூட யாருக்கும் தெரியல. பட் அந்த டைம்லேருந்து முதல் நீ முடிவும்னியா இருக்கட்டும் சரி, குட் நைட்டா இருக்கட்டும் சரி, இப்போ 3 BHK இருக்கட்டும் சரி, நீங்க எனக்கும் நான் பிளே பண்ண கேரக்டர்ஸ்க்கும் காட்டின அன்புக்கு அவ்வளோ நன்றி. ஏன்னா ஆடியன்ஸ் இப்போ வரைக்குமே ஒவ்வொரு கேரக்டரையுமே மனசுல வச்சு நான் நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ அருண் ஃபார் creating such a beautiful film, and the way you've done everything for the film, thanks a lot. And thanks to the director and the whole, like the most experienced cast and the crew and இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து எப்பவுமே எல்லாரும் சொல்ற மாதிரி படம் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட எஃபர்ட்டுக்கும் ஒவ்வொருத்தவங்களோட கூட்டு முயற்சிக்கும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் நான் இந்த படத்துல ஒரு அங்கமா இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமையா இருக்கு. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி நான் என் வேல்யூ மதிச்சு என்னையும் நம்பி இன்னும் வேலை செஞ்சுட்டு இருந்தா ஐ ஹோப் ஐல் பி ஏபிள் டு டூ மச் மோர் நைஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ. சாந்திங்கிற ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸ்ரீ. அண்ட் இந்த படத்தோட தயாரிப்பாளர் பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் 30 வருஷம் கிட்டத்தட்ட இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நிஜமா தன்னோட படைப்பு, தன்னோட ப்ராடக்டை, தன்னோட படத்தை அவ்வளோ நேசிக்கிட்டு அது மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கிட்டு அதை கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் நான் இப்போதான் பார்க்குறேன். படம் முடிஞ்சது அப்புறம் எங்களை ஒரு ஃபேமிலியாக இந்த மாதிரி தியேட்டர் ரவுண்ட்ஸ்
ப்ரமோஷன்ஸ் அழகாக கூட்டிட்டு போய் அழகாக வித் ரெஸ்பெக்ட் எவ்வளோ அழகாக கொண்டாடி கூட்டிட்டு வர்றாரு. ஒரு ஃபேமிலியாக நமக்கு அவ்வளோ கவனிக்கிறாரு, எவ்வளோ கொண்டாடுறாரு. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மனசார சொல்றேன் அருண் சார், யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நமக்கு வேணும், இண்டஸ்ட்ரிக்கு வேணும். தன்னோட ப்ராடக்டை வந்து அவ்வளோ கொண்டாடுறதுக்கு அவருக்கு மனசு இருக்குது. ரிலீஸ் ஆனது அப்புறம் நம்ம தயாரிப்பாளர் பார்க்கவே முடியாது, பெரும்பாலும் எங்க இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ். ஆனா என்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு சிரிப்பான ஒரு முகம் வச்சுட்டு எங்களை வந்து எவ்வளோ அழகா கூட்டிட்டு போய் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இப்பதான் நான் பாக்குறேன். நான் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனா தியேட்டர்ல போய் ஜனங்கள் கூட உட்கார்ந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பாக்குறது இது நான் நினைக்கிற ஃபர்ஸ்ட் டைம். போய் சும்மா ஒரு தியேட்டர் அப்படி போயிருப்போம் தவிர ஒரு ரவுண்ட்ஸா போய் எல்லாரும், அதுவும் ஒரு குடும்பமா, டைரக்டர், ப்ரொடியூசர், என்னோட எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து போறது அது ஒரு தனிய சந்தோஷம், தனிய ஒரு 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 ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெடி பண்ண இந்த அருமையான ஒரு தயாரிப்பாருக்கு எல்லாரும் நம்ம கிளாப் பண்ணிட்டு ஒரு அப்ளாஸ் பண்ணிடுவோம். நிஜமாவே ஒரு நல்ல கோஸ்டார், ஒரு நல்ல அருமையான ஒரு ஆக்டர், அவர் கூட பண்ணும்போது எப்பவுமே ஒரு மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சரத் சார். அண்ட் தேங்க்யூ மீதா, சைத்ரா. மீதா அண்ட் சைத்ரா பட்டிங் ஹீரோயின்ஸ், ரொம்ப சிம்பிள், என்ன மாதிரி என்ன போலவே நல்ல சிம்பிளா டவுன் டு எர்த், ரொம்ப நல்ல பொண்ணுங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப வேணும், கண்டிப்பா வேணும். இவங்க நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் சச் லவ்லி கோஸ்டார்ஸ் சைத்ரா, மீதா. வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. நிஜமாவே அவ்வளோ ரெஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் டேல இருந்து மேம் மேம்னு சொல்லி எனக்கு அவ்வளோ அழகா என்னை வந்து நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. என் கூடவே என்னோட பொண்ணு மாதிரியே 2 பேரும் இருப்பாங்க கூடவே. அந்த மாதிரி நல்ல டாட்டர்ஸு. தென் அஃப்கோர்ஸ் அம்ரித், எக்ஸலன்ட் மியூசிக் டைரக்டர். அவர் பற்றி நிறைய எழுதுங்க, நல்ல அவரை இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். எக்ஸலண்டான ஒரு மியூசிக் டைரக்டர். சினிமாட்டோகிராஃபர் 2 பேரும் ரொம்ப டேலண்டட். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய அவங்க படங்கள் பண்ணணும். ஸோ டோட்டலி இது ஒரு பிரில்லியண்டான ஒரு டீம். இந்த பிரில்லியண்டான டீமுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இவங்க நிறைய இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். நிறைய நம்ம மக்கள் மனசுல எல்லாம் போய் ஒரு நல்ல இடத்தை இன்னும் பிடிக்கணும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு, நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரி சித்தார்த். ஐயோ சித்தார்த், ஐயோ நான் எப்படி மறக்க முடியும் சித்தார்த்த. சாரி சித்தார்த், சாரி பிரபு. எப்படி இருக்கும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் ரிலீஸ்க்காக நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த 4 நாள்ல நாங்க கத்துக்கிட்டது வந்து, நாங்க எந்த நம்பிக்கையில படத்தை எடுத்தோமோ படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்றாங்க. நீங்க இந்த கரெக்டான ஒரு சப்ஜெக்ட் பத்தி படம் எடுத்திருக்கீங்கிற ஃபீட்பேக் வரைக்கும் எங்களுக்கு வந்திருக்கு. அதுதான் இந்த படத்தோட இது வரைக்கும் நாங்க பார்த்த சக்சஸ். பிகாஸ் ப்ரொடியூசர் வில் டெல் யூ வாட் ஆல் சக்சஸ் த ஃபில்ம் ஹேஸ் அச்சீவ்ட், ஃபியூச்சர்ல என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும். பட் இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்ஸ் எங்களுக்கு வந்து, நாங்க எந்த இமோஷனல் நம்பிக்கையில இந்த படத்தை தேர்ந்தெடுத்து இதுக்காக ஒரு வருஷம் உழைச்சிருக்கோமோ அந்த இமோஷனல் டெப்த் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ இனிமேல இந்த படம் வந்து இப்போதான் இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். அண்ட் இது வரைக்கும் இந்த படம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என் முன்னாடி உட்காந்துருக்குற நீங்க பத்திரிகை நபர்கள், நம்ம நண்பர்கள் தான். ஸோ இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, தியேட்டரில் இந்த படம் ஓடிட்டு இருக்கு, இது என்ன மாதிரி படம், இதுல யாரெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க, இந்த படத்துல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த எல்லா விஷயங்களும் நீங்க தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் எடுத்துட்டு போயிருக்கீங்க. அதனால தான் இந்த தேங்க்ஸ் மீட் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம். இனிமேல் இந்த படம் வெற்றி காண போகுது, எவ்வளோ பெரிய வெற்றி அது வந்து இனிமேல் அடுத்த 2-3 வாரத்தில் தியேட்டரில் எவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து பார்க்குறாங்கிறது பொறுத்து இருக்கு. அண்ட் அதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எல்லாரும் படத்தை பார்த்துட்டு, நான் ரிலீஸ்க்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த கதை ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று, கதை படித்த உடனே போய் எங்கள் அப்பாவை இறுக்கி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் போல இருந்தது. அதுதான் இந்த தேங்க்ஸ் மீட்டோட போஸ்டராகவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் ஏன் அது சொன்னேன்னு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் புரியும்னு நினைக்கிறேன். 2வது விஷயம் வந்து, எனக்கு எப்படி இந்த ஸ்ரீ கணேஷ்ங்கிற எழுத்தாளனுக்கு எங்கள் வீட்டில் நடந்த கதை தெரிஞ்சதுன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. எப்படி அவருக்கு நான் அப்படியே எனக்கு நடந்த மாதிரியே நடக்குது, எப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, என் கசினுக்கோ, எங்கள் அப்பாக்கோ, எங்கள் அம்மாக்கோ, எங்கள் அக்காக்கோ நடந்த மாதிரியே நடக்குது. அது வந்து நேற்று நாங்கள்
2 நாளா நிறைய ஊரா சுத்திட்டு இருக்கோம் அருண் விஸ்வாவோட. ஒரு தேட்டர்லயும் போய் ஆடியன்ஸை பார்த்து அவங்களோட பேசி என்ன ஃபீல் பண்றீங்க. அதுல நிறைய பேர் சொன்ன விஷயம், அப்படியே எங்க வீட்டில் நடந்தது இந்த படத்துல நீங்க எடுத்திருக்கீங்க, அப்படியே நான் எங்க அப்பாவை பார்க்குறேன், அப்படியே நான் என்ன பார்க்குறேன். ஒரு காலேஜ் பருவத்தில் இருக்கிற சீன்ஸ்லையா இருக்கட்டும், கல்யாணம் நிச்சயமாகி ஒரே வீட்டுக்குள்ள ஒரு தம்பதியர் வாழ்ற வாழ்க்கை, அவங்களோட அப்பா அம்மாவோட அதோட எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அதில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குங்கிற விஷயமா இருக்கட்டும். ஒரு வீட்டில் ஒரு தங்கச்சி, அவ்வளோ ஒரு தங்க வந்து குடும்பத்தையே தாங்குற அளவுக்கு ஒரு என்டர்பிரைசிங் அண்ட் பிரில்லியன்ட் பொண்ணாக இருக்கா. ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து எல்லா முடிவுலையும் நடுவில் நிற்கிறாங்க, பட் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து தான் கஷ்டப்பட்ட மாதிரி அவர் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேரக்டர்ஸை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த செகண்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், இவ்வளோ வருஷம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு காமன் மேன் கேரக்டரை அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை பார்த்துருக்கீங்க, அவங்களோட வலியை புரிஞ்சிட்டு இருக்கீங்க, மற்றவங்களோட சாதாரணமாக பேசுகிறீங்க, அந்த வாழ்வியலை புரிஞ்சு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களால் வாசுதேவனாக மாற முடிஞ்சது எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ சரத்குமார் சார், நீங்கள் வாசுதேவனாக வாழ்ந்திருக்கீங்க. அண்ட் எனக்கு உங்களோட மகனா இந்த பிரபுவா இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச அன்பும், அண்ட் நம்ம 2 பேரையும் பார்க்குறப்போ நிறைய அப்பா பையன் ஜோடிகள் வந்து படத்தை பார்த்து சேர்ந்து உட்காந்து ஃபீல் பண்ணி கட்டிப்பிடிச்சி அழுது நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு முக்கியமான கிரெடிட் I'll give Sri Ganesh and then I'll give you Sharath sir. Thank you for creating this wonderful father character. எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு ஃபாதர் கேரக்டர். தேவானி மேம், தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் திஸ் ஃபில்ம். நீங்கள் எங்களை செட்டில் பார்த்துட்டு விதமாக இருக்கட்டும், இப்போ கூட நீங்கள் எங்களை வந்து the way you love us and how you're a child but you're also a mother, you're a senior but you're also a child, அது எல்லாமே எனக்கு we feel it every day. Thank you for giving us all your love and giving this film so much of your brilliant performance, ma'am. என்னோட சிஸ்டரா நடிச்ச மீதா, she's a lovely actor and I hope she gets all the அவங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற தீனி கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். You're a fantastic actor, Meeta, and I hope you just how all of your films are celebrated, all of your choices will be celebrated and you'll be allowed to be the actor that you're born to be. அண்ட் இந்த படத்தோட பாக்கெட் டைனமோ எங்களோட சைத்ரா ஜி ஆச்சார் கர்நாடகாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து சப்தசாகர தாச்சேலோ சைட் பியோட ஹீரோயின். அண்ட் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு, ஸ்ரீக்கு, அருணுக்கு, எங்கள் எல்லாருக்குமே இந்த ஐஷு கேரக்டர் பற்றி பேசுகிறப்போ இவங்க தான் மைண்டில் இருந்தாங்க. அண்ட் அவங்க அந்த படத்தில் வந்து ஆல்ரெடி இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க ஒரு மெயின் ரோல் பண்ணுறாங்க. அது எதுவுமே பெருசாக மைண்ட் பண்ணாமல் அவங்க தன்னோட கேரக்டர் மட்டும் மைண்டில் வச்சுட்டு வர சீன்ஸ் எல்லாத்துலேயுமே நச்சுன்னு ஸ்கோர் பண்ணுறாங்க. நான் இன்ஃபேக்ட் எல்லா ரிவ்யூஸ்லையும் இந்த படத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சைத்ரா ஆச்சார்னு நாங்கள் படித்தோம். அப்போ எனக்கு அந்த முருகனும் பிள்ளையாரோட ஞானப்பழம் மோமெண்ட் தான் ஞாபகம் வந்தது. நான் மாங்குன்னு ஒரு வருஷம் நானும் சரத் சாரும் கெட்டப்பாக மாற்றி இதை பண்ணி அதை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து ஞானப்பழத்தை ஒரே இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். பட் சச் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்னு அவங்க பேசுறதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட வாய்ஸ் போது அது ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு, எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி என்னுடைய வந்து அன்பு சகோதரர் பழனிக்குமார் முதல் எனக்கு ஃபோன் பண்ணது அவர் தான். அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நார்மலி நான் வந்து ப்ரெஷ் ஷோ முடிகிற வரைக்கும் பயந்துகிட்டே இருப்பேன் நான், ரைட் ஃப்ரம் மை 40 years ஆஃப் மை கேரியர். ஏன்னா அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த படம் பார்த்த உடனே அவங்க சொல்லும் போதே ஒரு புத்துணர்ச்சி. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கிறது நம்ம கையில் கிடையாது. வி கிவ் அ குட் ப்ராடக்ட், தென் ஹவு தே அப்ரிஷியேட் இட் தேர் ப்ராகேட்டிவ். அவங்க என்ன வேணால் அவங்க யூஸ் இருக்கலாம். அந்த விதத்தில் இந்த கதையை வந்து ஸ்ரீ சொல்லும் போது எனக்கு இது ரிலேட் ஆகுமான்ற கேள்வி நான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தேன். ரிலேட் ஆகிடுச்சுன்னா அந்த படம் வந்து அக்செப்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவன் ஒரு ஸ்வீட் ஹார்ட் டிக்டேட்டரில் லீ குவான் யூன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறத வந்து செய்யணும், அவ்வளோதான். அது யாராக இருந்தேன்னு அவருக்கு நான் பார்த்தேன். ஒருவேளை சிவாஜி சார்லாம் இப்போ இருந்தேன்னா அதே தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டிசிப்ளினேரியன் டு த கோ. அண்ட் அந்த புக்கை விட மாட்டேன், இப்படியே பிடிச்சிக்கல, அப்படி தான் வச்சுருக்கான்னு தெரில. ஸ்கிரிப்ட் யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சாலும் தெரில, அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் உருவம் அப்படி தான், இப்படியே இருக்கார் அவர், மனோபாலா மாதிரி. அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோசர் டு இட் ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்கிட்ட வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைக் இட். ஏன்னா ஒய் ஐ லைக் இட்னா இது போல் படங்கள் சொல்லணும்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து ஸ்ரீ ஹஸ் டெஃபினெட்லி சக்சீடட். நான் அவரை முத பார்க்கும்போது குருதி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே ராதிகா வாஸ் ஒர்க்கிங் த டைரக்டர் எங்கன்னு பார்த்துட்டே அந்த யாராச்சும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கானு தேடி பார்த்தா எங்கேயும் கிடையாது. அப்புறம் வந்து மானிட்டர்கிட்ட ஒருத்தர் அப்படியே சுருக்கி இப்படி உட்காந்துட்டு இருந்தார். கூப்பிட்டாங்க, அவர் தான் டைரக்டர். அப்புறம் பார்த்தா ஓடி வந்தார். அதே மாதிரி தான், அவர் சத்தமே போட்டு பேச மாட்டார். சத்தம் போட்டார்னா யாராலையும் பேச முடியாது.
அந்த அளவுக்கு இருந்தார். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபேமிலி, அதனால் ஜாலியாக இருந்து போனாங்களாம். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இங்கே இருக்கார் என் அன்பு சகோதரர் அமிர்த், மியூசிக் எக்ஸ்டெண்ட் மியூசிக். அவர் வந்து இது வந்து லைஃப், இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடித்ததுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான். நான் கேட்டு இந்த வாட்ச் அவருக்கு பிடிச்சதுன்னு சொன்னார், அந்த வாட்ச் அவர்கிட்ட கொடுத்துறேன். That's a love I have for you, man. ஏன்னா அவர் சொன்னார், நீ கட்டிருக்க வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னாரு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ said, okay, you deserve to have that watch. And his music score வந்து உண்மையிலே அந்த காட்சிக்கு என்ன வரணும் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டி. கடைசியில் வந்து அந்த காரில் வந்தீங்கன்னா படம் பார்த்துட்டாலும் சொல்கிறேன், இல்லாட்டி என் அன்பு மகன் பிரபு ஸ்பாய்லர் அப்படின்றவார். ஏதாச்சும் உணர்ச்சி வச்சு பேசிடுவேன் தியேட்டர்லாம் போகும்போது. இப்போ அது மாதிரி லாஸ்ட் ஷாட் வந்து இறங்கினோட காரில் வந்து ஜாயிண்டிக் பில்டிங் பார்த்த உடனே சைலண்ட் ஆயிடுச்சு. ஒன்லி வின் சவுண்ட். He never scored music over there. Really, hats off to you. Now, that is where a music director knows where to start playing. ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி இது ஒரு லைஃப், இந்த படத்துக்கு பெரிய லைஃப் கொடுத்துருக்குன்னா டெஃபினெட்லி இட் கோஸ் டு ஹிம். அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் யூ கிரேட் இன்னிங்ஸ் டு பிளே. போய் சொன்னால் என்ன சொல்லுவார், நீங்கள் சொல்லுங்கள் பஸ், யூ ஆர் த ரைட் டு கோ அண்ட் சே இட்னு வர்றாரு. அவருக்கு தெரியும் அங்கே போய் சொன்னால் நடக்காதுன்னு தெரியும். யூ ஆர் த ரைட் டு சே இட். நானும் போய் சொல்லுவேன், ஐ டேக் ஒன்லி 5 minutes. ஓகே கணேஷ், இது மாதிரி இந்த டைலாக்ல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டோமா, சரி சார் நல்லா இருக்கு சார் சொல்லிடுங்க சார். ஆமாம், அந்த லைனை வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு இது எப்படி நடிக்கலான்னு போய் நிற்பேன். கேமரா செட் பண்ணுற டிகே இப்போ அவருக்கு நினைக்கும் போது திடீர்னு ஓடி வர 1 செகண்ட், எனக்கு என்ன சார் நான் எழுதினதே படித்து சொல்லிடுங்க சார். அதான் நான் ஸ்வீட் ஆர் டிக்டேட்டர்னு சொன்னேன். ஒன்று முதலே சொல்லியிருக்கணும். நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசலான்னு சொல்லி எழுதிதான், இல்லை சார் நல்லா இருக்கு பிரமாதம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்கன்ட்டாரு. ஸோ ஒரே அந்த கன்விக்ஷன் அந்த மாதிரி நான் சித்து முதலே சொல்லியிருக்காங்க சித்துன்னு சொல்லுவேன். நீ சொல்லியிருந்த அவர் எக்ஸப்ட் பண்ண மாட்டார், சொல்கிறத செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்களே போய் சொல்லிடுங்கன்னு சொல்லிடுவார். இந்த மாதிரி நல்ல மனசுல சித்தார்த்துக்கு. ஸோ எவ்ரிவேர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சித்தார்த்து என்னை பற்றி சொன்னார். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மெனக்கடல் எல்லாம் he had as an artist. And then of course next ಚೈತ್ರ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ತಮಿಳು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஓகே, நெக்ஸ்ட் டைம் டப்பிங் பண்ணியிருக்காங்க. அதான் பிரமாதம். கன்னட படம் பார்த்த படம் எல்லாமே she has done very well. அதாவது ஒரு ரியாலிசத்துக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க, ரியாலிசத்துக்கு பக்கத்துலேயே. அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்லப்பட்டது அந்த கதை அதுக்கு ஒன்றி நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகை. ஐம் ஷூர் she is going to reach great heights. அப்புறம் அஃப்கோர்ஸ் மீதா எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மர். அது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, ஒரு சீனில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் அங்கே நிற்கிறோம், அவ்வளோதான். ஐ வாஸ் ரீடிங் அ டாப் ஆக்டர் ரீசன்ட்லி, when there is a monologue, don't think there is nothing else, you can rest or you take a break. மோனலாக்னா பெரிய வசனம் தனிப்பா ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது 4 ஆர்டிஸ்ட் அங்கே இருந்தால் உங்களுக்கு அது பிரேக்குன்னு எடுத்துக்காதீங்க. வாட்ச், ரியாக்ட் அண்ட் வாட் எவர் யூ கேன் டூ வித்தின் த அந்த சீனுக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. கிவ் யுவர் ரியாக்ஷன், தட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் த மோனோலாக் அப்படின்னு சொன்னப்பாங்க. அந்த மாதிரி அவங்க நடிக்கும் போது வி ஜஸ்ட் அந்த இமோஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. தட் சீன் வாட்ச் பர்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. பார்க்காதவங்களுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ ஸ்பாய்லர், பிரபு நாட் ஸ்பாய்லர். அதனால் அது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க. வெரி தி ஃப்ரஸ்ட்ரேஷன் தட் ஷி ஹேட், an empowered woman மாதிரி ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ், did it very well. So entire crew, cast எல்லாருமே. And once again thank you all. என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில், சித்தார்த் வாழ்க்கையில் இங்கே இருக்க பலர் really very happy, and right from the beginning you supported me as a person, and now you are supporting all of us for the effort. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் மிகையாகாது. அந்த அளவுக்கு இந்த படத்தை நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க, நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எஸ் தட்ஸ் அ குட் ஃபிலிம் டு கோ அண்ட் see. யூ மேக் யுவர் ஓன் டிசிஷன் சொன்னதுக்கு மீண்டும் ஒரு என் சிறந்த ஆழ்த்தி என் வணக்கத்தை தெரிவித்து உழைப்பவரை உயர்ந்த தத்துவத்தை மீண்டும் உங்களிடம் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருண் விஸ்வா வந்து சரத் சார் கிட்ட அவருக்கு BMW கார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. நான் சைத்ரா வந்து உங்க வீடு நான் கேட்டேன், சரி இன்னொரு காரு நான் வந்து சொல்றேன், உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு சார், சரி எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அடுத்த மேடையில கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓகே தேங்க்யூ, கங்க்ராட்ஸ் அம்ரித். Really helpful for the film and for me as well.
this is such a prestigious place. I'm really happy to be here. I want to thank everybody who's supporting the movie. I really want to thank Arun brother. Ungaloda support now I think has really helped me from the beginning, and I want to thank Shri brother. Thank you for giving me this opportunity, and this wonderful cast who have now become my family. Padatla or family madri ipo ennadiyum family, especially Siddharth. Thank you so much for supporting me as an artist, as a person, and yeah, I just want to say thank you so much. Ungaloda support எனக்கு ரொம்ப முக்கியம். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஸோ ப்ளீஸ் பிளஸ் மீ. தேங்க்யூ. படத்துலேருந்து நீங்கள் எழுதின எழுத்தும் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. இன்னொன்று, நான் என்னுடைய 2வது படம் சரியாக எடுக்க முடியல. அதுக்கு நான் நிறைய இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கேன். இங்கே இருக்கிற நிறைய பத்திரிக்கையாளர் அண்ணன்கள் என்கிட்ட தனியாக பேசி எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க. இன்ஃபேக்ட் சில பேரெல்லாம் வந்து பப்ளிக் ரிவ்யூஸ் எடுக்கிற சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து அந்த பப்ளிக் ரிவ்யூவை கூட அப்லோட் பண்ணாமல் நீங்கள் அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணுவீங்க சார்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டீங்க. நான் அப்போ ஒரு போஸ்ட் போட்டு ஃபேன்ஸ்கிட்டையும் பத்திரிக்கையாளர்கள்கிட்டையும் ஒரு சொல்லியிருந்தேன், என்னால் இந்த படத்தை சரியாக பண்ண முடியல, என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் அடுத்த படத்தை உண்மையாக உழைச்சி நிச்சயமாக ஒரு நல்ல படமாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை காப்பாற்றிட்டோன்னு சொல்லி இங்கே ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறேன். அதுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்து நான் ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது ஆடியன்ஸுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாங்கள் இந்த 3 நாளாக பார்க்குறோம், லைவாக ஆடியன்ஸோட ரியாக்ஷனை பார்க்குறோம். ஒவ்வொரு ஷோ முடிஞ்சும் நாங்கள் போகும்போதெல்லாம் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக எங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுறதில்ல, அவங்க எல்லாரும் ரொம்ப நெகிழ்ந்து எங்ககிட்ட பேசுறதில்ல, அவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், இது வந்து காலத்துக்கும் நிற்கும்னு நாங்கள் ரொம்ப எங்கள் 3BHK டீம்னு சொல்ல மாட்டேன், எங்கள் 3BHK ஃபேமிலி வந்து இந்த 3 நாளாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கும்போது ஒன்று தெரியுது, நான் அவங்களோட வார்த்தைகள் கூட இல்லை, அவங்க காட்டுற அந்த எமோஷன், அந்த ரியாக்ஷனில் எங்களுக்கு தெரியுது அவங்க எவ்வளோ உண்மையாக அதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் போகிற இடத்துலலாம் அவ்வளோ ஃபேமிலிஸு, சின்ன குழந்தைங்கள ஆரம்பித்து யங்ஸ்டர்ஸ் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க, பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் அவ்வளோ ஃபேமிலியாக பார்க்குறோம். எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் இந்த படம் எடுக்கும்போது நம்பணும், இந்த மாதிரி ஒரு இமோஷ்னல் ஸ்டோரியை, ஒரு ஃபேமிலி ஸ்டோரியை இன்றைக்கி எடுத்தால் குடும்பமாக வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு நடந்திருக்கு. அது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நான் அதுக்கப்புறமா இந்த 3 டேஸாக எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. எவ்ரி ஷோ முடிஞ்சா ஒரு 80 மெசேஜ் 100 மெசேஜ் வந்துட்டே இருக்கு. அவ்வளோ பேர் அவ்வளோ எமோஷ்னலாக மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லா ஹேண்டில்ஸ்லையும். அவங்க சொல்றது, ஒரு படம் எடுக்கிறோம், அது வெற்றி நல்லா இருக்கு நல்லா இல்லை, வெற்றி தோல்வி அப்படி முடியாமல் எல்லாரும் இது எங்களோட கதை, எங்கள் வீட்டில் நடந்த கதை, எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குது, எங்கள் அண்ணன் என் தங்கச்சியை பார்த்த மாதிரி இருக்குன்னு, இதுக்கு மேலே இது எங்கள் படம் இல்லை, அது ஆடியன்ஸ் எல்லாரும் ரொம்ப பர்சனலாக ஓன் பண்ணிக்கிறாங்க. நான் அந்த ஒவ்வொரு மெசேஜுக்கும் ரொம்ப இமோஷ்னலாக தேங்க்யூ. அதுக்கப்புறமா என்னோட டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அவங்க வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவ்வளோ டே நைட்டாக ஒர்க் பண்ணாங்க. இப்போ ரிலீஸ் ஆன அப்புறம் நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ்லாம் போனோம், அவங்க சென்னையில் இருக்க எல்லா தியேட்டர்லேயும் போய் பார்த்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டே அவ்வளோ சந்தோஷமாக அவங்களோட படமாக ஓன் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னோட டைரக்ஷன் டீம் மொத்த பேருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் சோஷியல் மீடியா டீம் லோகேஷ், மனோஜ் மேடி பிரதர் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க நாங்கள் எப்போ எங்கே போனாலும் இமீடியட்டாக அதோட அப்டேட்ஸை, அதோட க்ரியேட்டிவ்ஸை, அதோட வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அருண் பிரதர் ரொம்ப பேஷனேட்டாக ஒன்று சொல்லுவார், நம்ம படம் ஒன்று எடுத்திருக்கோம் பிரதர், அதை இன்னைக்கு ஆடியன்ஸ் கிட்ட நம்ம அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அருண் பிரதரும் அவங்களும் ப்ரமோஷன்ஸ்க்கு பண்ணுற ஐடியாஸும் எஃபர்ட்ஸும், அந்த ஹோர்டிங் வந்து இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது, 3BHK at ₹150 சொல்லிட்டு, அது எல்லாமே அவங்களோட ஐடியா, அவங்களோட எஃபர்ட் தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அஷ்ரஃப் சார், உதயகுமார் அண்ணா, ஜோயல் அண்ணா, சரவணன் சார் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அவங்களையும் நான் அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் பெரிய நன்றி. அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் இபி சிபி இருக்கார், அதுக்கப்புறம் சாயா இருக்காங்க. சிபிலாம் எப்போவுமே ஃபோனில் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார், அவ்வளோ ஒர்க்ஸை ஹேண்டில் பண்ணுவார், டயர்டே ஆகாமல். சிபியாக இருக்கட்டும், சாயா ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ இவங்க எல்லாரும்
ரொம்ப முக்கியமாக இந்த இப்போ டீமோட முக்கியமான ஆட்களாக இவங்க எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன். அவங்களோட இதுக்கப்புறமும் இப்போ இது ஒரு பிகினிங் தான் இந்த படத்துக்கு. மேம் சொன்னாங்க நான் எமோஷனலி ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். மேம் ரொம்ப நன்றி. இப்படி யாருமே ஒரு தயாரிப்பாளரை பற்றி இவ்வளோ தூரம் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க எனக்கு இதெல்லாம் தானே இப்படி தானே பண்ணணும், இதுக்கே மேம் இவ்வளோ தேங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மேம் ஒன்றே ஒன்று சொல்லணும், நான் இதெல்லாம் பண்ணியே ஆகணும் மேம். ஏன்னா இது வந்து நான் செல்ஃபிஷாக வந்து இதை எடுத்து பண்ணுறது என் படம், நம்ம படம். இது நான் எப்படியாவது எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து இது பண்ணுற மூலியமாக ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துட மாட்டாங்களா அப்படின்றது தான் என்னோட இது. இப்போ இங்கே ஒரு தயாரிப்பாளராக இப்போ இருக்கிற நிலைமையில மேம் ஒரு சக்ஸஸ் தயாரிப்பாளர்னா அந்த படம் மட்டும் இல்லை, இங்கே எவ்வளோ வருஷம் ஒருத்தன் சர்வைவ் ஆகிறான் தயாரிப்பாளரானது தான் மேம் இங்கே முக்கியமான விஷயம். இங்கே ரொம்ப வருஷமாக சர்வைவ் ஆகி இங்கே படம் பண்ணிட்டு இருக்கிற தயாரிப்பாளரே மொத்தம் 3-4 பேர் தான் மேம். அது ஆர்பி சௌத்ரி சாராக இருக்கலாம், கலைப்புடி தானவர்களாக இருக்கலாம், இல்லை சத்யஜோதி தியாகராஜன் சாராக இருக்கலாம். இந்த மாதிரி வெகு சொற்ப ஆட்கள் தான் மேம் இருக்காங்க. இங்கே ஒரு படம் சறுக்குச்சுன்னா அடுத்து அந்த டைரக்டருக்கோ நடிகர்களுக்கோ அந்த டெக்னீஷியனுக்கோ மறு வாய்ப்பு கிடைக்கிறது எப்படியோ முட்டி மோதி நடந்துருமே. ஆனால் அந்த தயாரிப்பாளர் இங்கே இருக்கவே முடியாது மேம். அந்த விதத்தில் நான் தூக்கிட்டு ஓடியே ஆகணும். அதுக்கு நீங்கள் எல்லாமே இப்படி இருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்போ என்ன ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா நாளைக்கே எனக்கு எதாவது ஆனாலும் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் சினிமாவில் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் மாதிரியோ, மாரி சிவராஜ் மாதிரியோ, மடோன் அஸ்வின் மாதிரியோ, ராம் சார் மாதிரியோ, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் எல்லாமே இருக்கீங்கன்றது தான் எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச பெரிய டேக் அவே. எனக்கு அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மேம். நான் வந்து இல்லை இப்படி போய் ப்ரொமோஷன் பண்ணி எல்லாம் அப்படி சோஷியல் மீடியாவில் காமிச்சு அப்படி நிறைய பேர் எப்படி அந்த மாதிரி இல்லை மேம். நான் வந்து மக்களை கொண்டு போய் இது சேரணும், எப்படியாவது அவங்க நிறைய பேர் பார்க்க வைக்கணும் அப்படின்றது தான். நான் அதே தான் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சுப்பையா சார், எஸ்பி சுப்பையா சார் தான் எனக்கு பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து ஒரு தியேட்டர் ஓனர்ஸ்லேருந்து கால் வரும்போது தான் எனக்கு அப்போ ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வருது. ஓகே, அவர் சொன்னார் சார் நல்ல க்ரௌட் ஏறிட்டே வராங்க, முதல் நாளுக்கு 2வது நாளுக்கு எடுத்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி போன ஸ்ரீ கணேஷ்க்கு சரியாக போகல, அவர் நினச்சிருந்தா வேறு டைரக்டர் போகலாமே அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். இந்த கதையை கேட்ட உடனே நம்ம பண்ணலான்னு சொல்லி இறங்கி வந்தார். வேறு எந்த விதத்துலையும் எனக்கு ஒரு தொந்தரவாவோ இதுவோ இருந்ததே கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு நான் எப்படியோ என்ன ப்ரொடியூசர் ஆனாலும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் இன்னும் நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் அவருமே ஒரு 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 அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் தன்னையை வந்து அவர் நினச்சிட்டு இருக்காரு. இன்னுமே ஒரு அப்படி தான் நான் அவர் பார்க்குறேன். அவரோட கனவாக இருக்கிற ஒரு டைரக்ட் பண்ணணுன்ற விஷயமும் கூடி சீக்கிரம் நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைவேறும்போது அவர் ஒரு 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 தயக்கத்தோடு என்கிட்ட வந்து ஒரு 2 லைன் சொன்னார். நம்ம கதை எதாவது வச்சுருக்கீங்களான்னு. அந்த கதையை சொல்லி முடித்தோடனே எப்படி இருக்குன்னு கேட்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தார். சூப்பராக எழுதியிருந்தார் அந்த கதையை. நான் சொன்னேன் நிஜமாக தான் சொல்கிறீங்களா, நல்லா இருக்கான்னு ரொம்ப ஆர்வமாக ஏதோ இப்போ தான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு தேடி வர மாதிரி கேட்டார். பிரதர், இட்ஸ் பீன் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் யூ டூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். என் கூடயே இருந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்கள் எட்டாக்கியில் பண்ணுற படமாக இருக்கட்டும், நம்ம பண்ணுற மாதிரி படமாக இருக்கட்டும், இன்னும் நிறையா நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.